புத்தியில் ஒளி பிறக்கும். பாபா அருகில் நிற்கிறார். உடல் மனம் பொருள் எல்லாம் மிதிசி ஜென்ம பலம் தருகிறார். எண்ணம் சொல் செயல் தூய்மை சேவை என் உயிரின் தீபம். ஒருமையாழத்தில் நானும் நீரும் பாபாவின் கரத்தில் தீபம். உடலாலும் மனதாலும் பொருளாலும் செய்யும் உயர்ந்த சேவைக்கு பாபா பலன் தருவார். ஆனால் தகராறு வந்தால் ஒளி அணைந்து விடும். ஒற்றுமைதான் தீவிர சேவை செய்யும் முதல் படி. டைரக்ஷன் தரும் தந்தை ஒரு மனமாக இருங்கள். ஒருவருக்கொருவர் உதவியாளராக இருங்கள். தைரியம் வைத்தால் நானும் உடனே வருவேன் என்கிறார். ஒருமைப்பாடு சேவையின் சாவி. நீங்கள் ஆத்மா என்று பாபா நினைவூட்டுகிறார். நினைவு எனும் யாத்திரை பாவ பக்கங்களை சமாந்தமாக்குகிறது. புத்தி எங்கே ஓடியாலும் மீண்டும் தந்தையிடம் கொண்டு வாருங்கள். சரீரி நிலை பரம்தாம் வாசம் சொரூப நிலை. இவற்றின் பயிற்சி இன்று முக்கியம். மறை கல்பமாயை வழி நடந்த நாம் இன்று சதோபிரதானமாக மாற அழைக்கிறார். என்னையே நினைவு செய்யுங்கள், அதுவே விடுபடும் வழி. மாயைத்தான் எதிரி, அது வென்றால் தோல்வி. ஒற்றுமையின்றி சேவை எங்கே இருந்து வரும்? நீர் உப்பு ஆகாமல் அன்பில் நிலை கொள்ளுங்கள். கர்மேந்திரியங்களின் அடிமையாவதில்லை. குழுமமாக உட்கார்ந்து ஆலோசனை செய்யுங்கள். ஒரு நபரால் அல்ல, குடும்பமாக சேவைதான் பாபாவின் நடை. பாபா ஒருவரே, ஆனால் உதவியாளர் நீங்கள் தான். உதவியாளராக மாறுவது உண்மையான தைரியம். திருமணத்திற்கு போனாலும் சேவை செய்யுங்கள். யாரையும் தவிர்க்க வேண்டியதில்லை. இறப்பு அருகில் இருக்கிறது, என்னை நினைனுங்கள் என்கிறார். விபரீத புத்தி விடுங்கள், அன்பு புத்தியில் நிலை கொள்ளுங்கள். பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு பாபா நம்மை தூய்மையாய் அழைத்துச் செல்கிறார். நான் வராக்கள் கொண்ட தந்தை சொர்க்கத்தின் சிங்காசனத்திற்கு உங்களை கொண்டு போக வந்துள்ளே. லட்சியம் உயரம், லட்சணம் தூய்மை. இரண்டும் ஒன்றானால் பாபசமான் நிலை. சுயதரிசனம் நித்தியம் சக்கரம். வீண் விஷயங்கள் நீங்கி எண்ணம் உறுதியாகும். சேவை பாக்கியம் பெற்றதே அனைத்து பாக்கியங்களிலும் பெரும் பாக்கியம். தேகத்தை மறந்து பரம்தாம் சாதிக்க அசியரீர் நிலையை தினமும் பயிற்சி செய்ய. சேவைக்கு வரையும் சொரூப நிலைக்கும் ஒரே நொடியிலே செல்லும் புத்திதான் தேர்வு. அன்பு, ஒற்றுமை, நினைவு, இதுவே இன்று முரளியின் 3 பொன்னிறம்.